ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2 8வது கணக்கு பார்க்கலாம். பின் வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுக்கு கணங்கிறது பி ஆஃப் அப்படின்னு நம்ம எழுதணும். இங்கே ஏன்றது பி ஆஃப் ஏன்னு எழுதணும். இப்போ அடுக்கு கணம்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி 7வது கணக்கு போட்டது போல தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு வெற்று கணம் எழுதணும். இது ஆனால் இது அடுக்கு கணம்ன்றதுனால எல்லாமே என்ன பண்ணணும், செட்டுக்குள்ளே எழுதணும். இப்போது ஒரு வெற்று கணம் எழுதியாச்சு. அடுத்தது என்ன கணம் எழுதலாம்? ஏ மட்டும் தனியாக, அடுத்தது பி மட்டும் தனியாக, அடுத்தது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது ஏ கமா பி. இதுதான் அடுக்கு கணம். ஒன்றும் இல்லைப்பா, ஏன்னு ஏ ஈக்குவல் டு ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுக்கு கணம் அப்படிங்கிறதுனால பி ஆஃப் போட்டு எழுதிக்கிறோம். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு செட்டு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு வெற்று கணம், அதாவது எம்டி செட் ஒன்று எழுதிக்கிறோம். அடுத்தது ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, அப்புறம் ஏ கமா பி ரெண்டும் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ளே. இப்போ எத்தனை உறுப்பு இருக்குதுன்னா 1 2 3 4 உறுப்பில் உட்கணங்கள். சரிங்களா? இப்போ உட்கணங்கள் என்ன முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போது கொடுத்துருக்கிற கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 உறுப்பு இருக்குது. அதை 2இன் அடுக்காக எழுதுனா 2 ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயர் என்னது? 4. இப்போது இந்த 4 உட்கணங்கள் இங்கே இருக்குதான்னு பார்க்கணும். 1 2 3 4. அப்போது இதுதான் அடுக்கு கணம். அந்த உட்கணங்களை உள்ளடக்கியது தான் அடுக்கு கணம் பி ஆஃப் ஏங்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் இது. அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். பி ஈக்குவல் டு 1 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியில் 1 2 3 அப்படின்னு பீன்ற கணத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுதணும்னா அடுக்கு கணம் தான் நம்ம எழுதணும். அப்போது பி ஆஃப் பின்னு எழுதணும். எப்பவும் போல் செட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு எம்டி செட் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதிட்டு அடுத்தது ஒரு உறுப்பு மட்டும் பிரித்து எழுதணும். இப்போது 1 மட்டும். சரிங்களா? அடுத்தது 2, அடுத்தது 3. சரிங்களா? அப்போ 3 தனித்தனியாக எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா 2 2 பேராக எழுதணும். அப்போது 1 2, அடுத்தது 1 3. சரிங்களா? அப்புறம் 2 3 எழுதிட்டு அப்புறம் 3த்தையும் சேர்த்து ஒரு உறுப்பு கணம் எழுதியாச்சு, ஈரு உறுப்பு கணம் எழுதியாச்சு. 3 உறுப்பு இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதிக்கணும். அப்போது 1 2 3. இப்போது நமக்கு இப்போ எத்தனை உறுப்புகள் எண்ணிக்கை, உட்கணங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணுன்னாக்க 2 பவர் இதில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை போடணும். 1 2 3 உறுப்பு. அப்போது 2 பவர் 3. 2 பவர் 3 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 4 4 2 8. அப்போது 8 உட்கணங்கள் இதில் இருக்குது. நம்ம எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 இருக்குப்பா. அப்போது நம்ம அடுக்கு கணம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பி ஆஃப் பி ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதுலேயே 3வது சப்டிவிஷன் இருக்குது. என்னென்னா டி ஈக்குவல் டு பி கியூ ஆர் எஸ். ஓகேங்களா? இப்போது அடுக்கு கணம் அப்படிங்கிறதுனால பி ஆஃப் டி எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு செட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்டி செட்டு வரும். அடுத்தது ஒரு உறுப்பு கணங்களை பிரித்து இந்த ஒரு உறுப்பு கணமாக நம்ம எழுதணும். பி கியூ ஆர் எஸ். இதுதான் ஓர் உறுப்பு கணத்தில் இந்த 4 வரும். அடுத்தது ஈருறுப்பு கணம் நம்ம எழுதணும். ஈருறுப்பு கணம் என்னென்ன வரும்? ஃபஸ்ட்டு இந்த 2த்தையும் சேர்த்து எழுதலாம். பி கியூ. சரிங்களா? அடுத்தது பி ஆர் எழுதுவோம். பி ஆர். அடுத்தது பி எஸ். அடுத்தது இந்த கியூவில் எழுதுவோம். கியூ ஆர், கியூ எஸ் எழுதிட்டோமா? அடுத்தது கியூ முடிஞ்சு ஆர் எஸ் எழுதுவோம். ஆர் எஸ்.
இப்போது ஈருறுப்பு கணமும் நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது மூணாக சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு PQR எழுதுவோம். PQR சரிங்களா. அடுத்தது PQR எழுதிட்டு PQS, ஆரை விட்டுட்டு PQS. அடுத்தது Qவை விட்டுட்டு PRS. அடுத்தது Pயை விட்டுட்டு Q, R, S. அடுத்தது இப்போ எல்லாமே மூவுறுப்பு கணமும் எழுதிட்டோம். எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த 4 உறுப்பு இருக்க பாருங்கள், இந்த மொத்த கணத்தையும் அப்படியே எழுதிடணும். P, Q, R, S. இப்போது செட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போது உறுப்போட எண்ணிக்கை வந்து எத்தனை வருது? 1, 2, 3, 4 வருது. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை வந்து 2/4. 2/4 என்னது? 2 × 2 × 2 × 2. இதோட மதிப்பு வந்து 2 × 4, 4 × 2 8, 8 2s are 16. அப்போ 16 உட்கணங்கள் இதில் இருக்குதான்னு நம்ம எண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்போது நம்ம போட்டது எந்த ஒரு உட்கணத்தையும் நம்ம விட்டுடலை, நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் எழுதிட்டோம். சரிங்களா. இப்போது 3வது சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது 4th. இப்போது E = 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 இதோட மதிப்பு என்னென்னா ஈன்ற கணம் வந்து வெற்று கணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, உட்கணங்களின் அடுக்கு கணத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், 2 இதில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை வந்து பவரில் போட்டிருப்போம். இங்கே உறுப்பு இல்லை. அப்போ உறுப்பு இல்லைங்கும்போது 2/0ன்னு போட்டுக்கணும். 2/0வோட மதிப்பு என்ன வரும்? 1. எனிதிங் பவர் 0 1 தான். ஓகேங்களா. இப்போது இதை நம்ம இப்போ அடுக்கு கணமாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? எம்டி செட்டு தான் எழுதுவோம். சரிங்களா. அந்த எம்டி செட் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு உட்கணம், அந்த ஒன்று தான் இது. ஓகேங்களா. 4th கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான்ப்பா. இந்த 8வது கணக்கில் 4 சப்டிவிஷன் இருந்துச்சு. 4 சப்டிவிஷனை முடிச்சாச்சு. இந்த கணக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது யூடியூபருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.